எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, ஏன் எப்பவும் இவ்ளோ சைலண்டா இருக்க? ஏன் எதையும் பெருசா எடுத்துக்கிறது இல்ல அப்படின்னு. உண்மையை சொல்லவா, கோவப்படவோ சண்டை போடவோ தெரியாம இல்ல. ஆனா கோவப்பட்டு இங்க என்ன சாதிக்க போறோம்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. வாழ்க்கையில ஒரு கட்டம் வரும் தெரியுமா? சுத்தி 1000 பேர் இருப்பாங்க. ஆனா மனசுக்குள்ள இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க, நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க. நாம மத்தவங்களுக்கு வேணும்னா எப்பவும் ஓடி ஓடி போய் நிப்போம். அவங்க கஷ்டப்படும் போது முதல் ஆளா கைய பிடிப்போம். ஆனா நமக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது சுத்தி முத்தி பார்ப்போம். அங்க நம்ம நிழலை தவிர வேற யாரும் இருக்க மாட்டாங்க. சில நேரங்கள்ல அழுக வரும். ஆனா சத்தம் போட்டு அழுதா வீட்ல இருக்கவங்க பயந்துருவாங்க. இல்ல மத்தவங்க முன்னாடி அழுதா நம்மள பலவீனமானவன்னு நினைச்சிருவாங்கன்னு அந்த அழுகையை கூட தொண்டைக்குள்ளேயே முழுங்கிட்டு ஒரு சின்ன போலி சிரிப்போட கடந்து போறோம் பாத்தீங்களா? அங்கதான் சார் நாம தோத்து போறோம். ஆனா வேற வழி இல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் ஜெயிக்கணும், சம்பாதிக்கணும், ஓடணும்னே நினைக்கிறாங்க. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நீ இவ்ளோ தூரம் ஓடி வந்ததே போதும்டா, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படின்னு தலைய வருடி கொடுக்க ஒரு ஜீவன் கிடைச்சா அது போதும். வேற எதுவும் வேணாம். நிஜமாவே வேற எதுவும் வேணாம்.